செம்மொழிகளில் ஒன்றான முதன்மையான மொழி, உலகம் இயக்க உன்னத மொழி, காலத்திற்கேற்ப புதிய சொற்களை உள்வாங்கி வளர்ந்து வரும் செம்மொழியாம் தமிழ் மொழியை போற்றி அதனை உலகிற்கு எடுத்துரைக்க வருகிறார் நம் பள்ளி 5ஆம் வகுப்பு இ பிரிவு மாணவன் சுபசிவகாந்த். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் வி சுபசிவகாந்த், 5ஆம் வகுப்பு. நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும், காடெல்லாம் வேந்தன் களம் அமைக்கும், கடல் எல்லாம் ஔவையின் களம் மிதக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும், தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று நாம் அனைவரும் பெருமையுடன் கொண்டாடும் தினம், மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அடிமை விலங்கை உடைத்த தினம், நமது பாரதம் குடியரசாக மாறிய தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று நமது நாட்டின் அரசியல் அமைப்பு அமலுக்கு வந்தது. அந்த நாளிலிருந்து இந்தியா ஒரு சுதந்திரமான ஜனநாயக குடியரசாக உலகம் முழுவதும் பெருமையுடன் திகழ்கிறது. நமது அரசியலமைப்பு உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் அடித்தளம். அது நமக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதியை வழங்குகிறது. மதம், மொழி, சாதி, பாலினம் பாராது ஒவ்வொருவரும் சம உரிமைகளை அனுபவிக்கிறோம். இதுவே நமது நாட்டின் வலிமை. குடியரசு தினம் என்பது வெறும் விழா அல்ல, அது நமது கடமைகளை நினைவூட்டும் நாள். நாம் நல்ல குடிமகன்களாக இருந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். கல்வி, ஒழுக்கம், ஒற்றுமை, தேசப்பற்று இவை நம் வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக வேண்டும். நமது சுதந்திரம் எளிதில் கிடைத்ததல்ல. பல தியாகிகள் தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்ததால் தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து நமது வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதே அவர்களுக்கு உண்மையான மரியாதை. இன்று நாம் அனைவரும் உறுதி எடுக்க வேண்டும். நமது நாட்டை மேலும் வலிமையாக்க, ஊழலை ஒழிக்க, ஒற்றுமையை வளர்க்க, உலகில் இந்தியாவின் பெயரை உயர்த்த. நமது நாட்டின் எதிர்காலம் நம்முடைய கைகளில் உள்ளது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தால் இந்தியா உலகின் மிகச்சிறந்த நாடாக மாறும். இந்தியாவை நேசிப்போம், இந்தியாவை காப்போம், இந்தியாவை உயர்த்துவோம். இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் கடமையை உணர்ந்து செயல்பட்டால் நமது தேசம் என்றும் வலிமையுடனும் பெருமையுடனும் திகழும். வந்தே மாதரம். நங்கூரம் போல நம் மொழியை நிலை நிறுத்திய மாணவனுக்கு நன்றி.